நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் நமக்கெல்லாம் படிப்பினையாக அல்லாஹ் நமக்கு படைத்திருக்கிற, நம் அனைவருக்கும் விதித்திருக்கிற மரணத்தை பற்றியும், மரணத்துக்கு பிறகு நாம் அல்லாஹுவால் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்ற அந்த உண்மையையும் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களில் ஒரு சூறாவான சூரா யாசின், திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 36வது அத்தியாயமான சூரா யாசினில் 51, 52 ஆகிய 2 வசனங்களில் அல்லாஹு தஆலா மறுமையில் மரணித்த அனைத்து மனிதர்களையும் உயிர் கொடுத்து எழுப்புவதை பற்றி அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். இந்த யாசின் சூறாவை பொறுத்த வரைக்கும், யாசின் சூறாவை சிறப்பித்து சில ஹதீஸுகள் இருக்கிறது. யாசின் சூறாவை நபி அவர்கள் சிறப்பித்து கூறியதாக வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாமே லைஃபானதாக, பலவீனமானதாக இருக்கிறது. யாசின் சூறாவை பற்றி வரக்கூடிய எத்தனையோ ஹதீஸ்களில் ஒரு சில ஹதீஸ்களில் ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னால், நபி அவர்கள் கூறியதாக ஒரு செய்தி வருகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓர் கல்பு, ஒரு இதயம் இருப்பது போன்று குர்ஆனுக்கும் ஒரு இதயம் இருக்கிறது. குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய கல்பு, குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய இதயம்தான் யாசின் சூரா என்று நபி அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இன்னும் யாசின் சூறாவை சிறப்பித்து ஒரு முறை ஓதினால் 10 முறை ஓதிய நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் நபி அவர்கள் சொன்ன அந்த செய்திகள் அனைத்தும் நபி அவர்கள் சொன்னது இல்லை. நபி அவர்களின் பெயர்களில் நபி அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ யாசின் சூறாவை நபி அவர்கள் சிறப்பித்து சொன்னதாக வரக்கூடிய சில செய்திகள், சில ஹதீஸ்கள் எல்லாம் லைஃபான, பலவீனமான ஹதீஸ்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த யாசின் சூறாவை முஸ்லிம் சமுதாயத்தில் எதற்காக ஓதுகிறார்கள் என்று பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். இறந்து போன வீடுகளில் யாசின் சூறாவை ஓதுவார்கள். இறந்து போன மனிதர்களுக்காக இந்த யாசின் சூறாவை ஓதுவார்கள். இது இஸ்லாத்தின் நடைமுறையா, நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறையா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மரணித்த மனிதனுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அவனுடைய வாரிசுகள், அவனுடைய நெருங்கிய உறவினர்கள் அல்லது அவனுக்கு வேண்டியவர்கள் அந்த மனிதனுக்காக, மரணித்த மனிதனுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் மரணித்த அந்த மனிதனுக்கு அவன் மரணித்த பிறகு அவனுக்கு நன்மைகள் கிடைக்கிறது. அதே போன்று மரணித்தவருடைய
வாரிசுகள் மரணித்த அந்த மனிதனுக்கு, இறந்த மனிதனுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நியத்திலே தர்மங்கள் செய்தால் அந்த தர்மத்துக்கு அந்த மரணித்த மனிதனுக்கு அல்லாஹ் நன்மையை தருகிறான். அப்போ ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு நன்மை தரக்கூடிய செயல்கள் இரண்டு. ஒன்று, அவனுக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை. மற்றொன்று, இறந்த அந்த மனிதனுக்காக வேண்டி செய்யக்கூடிய தர்மம். அவனுடைய வாரிசுகள், அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய தர்மம். இந்த இரண்டுக்குத்தான் மௌத்தா போன பிறகு மௌத்தா போன மனிதர்களுக்கு நன்மை கிடைக்குமே தவிர, இந்த இரண்டை தவிர வேறு எந்த செயலை செய்தாலும் நன்மை கிடைக்காது. நபி அவர்கள் குர்ஆனை ஓத வேண்டும் என்று யாருக்கும் கட்டளையிடவில்லை. நபி அவர்களின் காலத்தில் எத்தனையோ பேர் மரணித்தார்கள். நபி அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது நபி அவர்களின் மனைவி அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மரணிச்சாங்க. நபி அவர்கள் ஹயாத்தா இருக்கும் பொழுது நபி அவர்களுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மரணத்தை தழுவினார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள், மரணத்தை தழுவினார்கள். அப்ப நபி அவங்க காலத்துல, நபி அவங்க ஹயாத்தாக இருக்கும் பொழுது மரணித்த யாருக்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசின் சூரா ஓதியதாகவோ அல்லது குர்ஆன்ல உள்ள ஏதாவது ஆயத்துக்கள் வசனங்களை ஓதுங்கள் என்று சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டதாகவோ ஒரு செய்தியை கூட நீங்கள் பார்க்க முடியாது. அப்ப நபி அவர்கள் மௌத்தா போனவங்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்த சொல்லி இருக்கிறார்கள். ஜனாசா தொழுகையை நடத்தி இருக்கிறார்கள். ஜனாசா தொழுகையில் என்னென்ன ஓத வேண்டும் என்பது உட்பட அனைத்தையுமே அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள். ஜனாசா தொழுகையில நீங்கள் நின்றால் முதல் தக்பீருக்கு பிறகு அல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நபி அவர்களின் மீது ஸலவாத் ஓத வேண்டும். மூன்றாவது நான்காவது தக்பீர்களுக்கு பிறகு அல் ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டும் என்றெல்லாம் ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய துவா வரைக்கும் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள். ஆனால் மௌத்தா போன எந்த மனிதருக்காகவும் நபி அவர்கள் குர்ஆன் ஓதியதாகவோ அல்லது சஹாபாக்களை ஓத சொல்லி வலியுறுத்தியதாகவோ ஒரு செய்தியை கூட நாம ஹதீஸ்களில் பார்க்க முடியாது. அப்ப நபி அவர்களின் காலத்திலும் சரி, இன்றும் சரி, இஸ்லாத்தில் அனுமதி இல்லாத, நபி அவர்கள் அனுமதிக்காத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா மௌத்தா போனவங்களுக்காக குர்ஆன் ஓதுவது. பிற்காலத்தில் வரக்கூடிய மக்கள் மௌத்தா போன மனிதர்களுக்காக இந்த யாசின் சூராவை ஓதுவார்கள் என்று நபி அவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவர்கள் மனிதர் என்ற அடிப்படையில் நபி அவர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் படைத்த இறைவனான அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்காது. அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். பிற்காலத்துல என்னென்ன நடக்கும், மக்கள் என்ன செய்வார்கள் என்பதையெல்லாம் விதித்தவனும் அவன் விதித்த அனைத்தையும் அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அதனால்தான் இந்த யாசின் சூராவுல ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். யாசின் சூராவுல இந்த அத்தியாயத்திலேயே ஒரு ஆயத்து இருக்கிறது. என்ன ஆயத்து என்று சொன்னால், இந்த குர்ஆன் உயிரோடு உள்ளவர்களுக்கு தான், மரணித்தவர்களுக்கு இல்லை, இறந்தவர்களுக்கு இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் இறக்கி வச்ச குர்ஆன் யாருக்காக? மௌத்தா போனவங்களுக்காக அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை. உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுக்காகத்தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹ் அவன் இறக்கி வைத்த வேதத்தை பற்றி சொல்லி காட்டுறான். அப்படி உயிரோடு உள்ளவர்களுக்குத்தான் நான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனமும் இந்த சூரா யாசின்ல தான் இருக்கிறது. அப்ப இந்த யாசின் சூராவுல வரக்கூடிய வசனங்கள், யாசின் சூராவுல மொத்தம் 83 ஆயத்துக்கள், 83 வசனங்கள் இருக்கிறது. அப்ப இந்த சூராவுல இருக்கக்கூடிய 83 ஆயத்துக்கள் வசனங்களுமே மனிதர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் அழிக்கப்பட்ட வரலாறுல இருந்து 3 நபிமார்களை குறிப்பிட்ட ஒரு சமூகத்து மக்களுக்கு அல்லாஹ் அனுப்பிய வரலாறு வரைக்கும் அனைத்து வரலாறுகளுமே இந்த யாசின் சூராவுல மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மறுமையில் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் அனைவரையும் எழுப்பி விசாரிப்பான அந்த அல்லாஹ்வுடைய விசாரணையில் அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் இந்த அத்தியாயத்தில மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் 36வது சூறாவான இந்த யாசின் சூறாவுல 51, 52 ஆகிய 2 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபஇதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம்
எதுசிலூன் அல்லாஹ் சொல்லுகிறான், மேலும் சூர் ஊதப்பட்டதும் உடனே அவர்கள் சமாதிகளிலிருந்து வெளிப்பட்டு தங்கள் இறைவனின்பால் விரைவார்கள். சூர் ஊதப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது மறுமையில் சூர் ஊதப்படும். சூர் என்று சொன்னால் சூழல் ஊதப்படும். அந்த சுழல் ஊதப்பட்ட பிறகு, சூர் ஊதப்பட்ட பிறகு இந்த உலகம் அழிஞ்சு அல்லாஹ் மஹ்ஷர் மைதானம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அந்த மஹ்ஷர் மைதானத்தில அல்லாஹ் சூர் ஊதச் சொல்லி ஒரு மலக்கை நியமித்திருப்பான். அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட அந்த மலக் சூரை ஊதிய உடனே சமாதிகளிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள இருந்து நல்ல மனிதர்கள்ல இருந்து கெட்ட மனிதர்கள் வரைக்கும் அத்தனை பேருமே சமாதிகளிலிருந்து வெளிப்பட்டு தங்கள் இறைவனின்பால் விரைந்து செல்வார்கள், விரைந்து வருவார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், காலு யா வைலனா மிம் பஅஸனா மிம் மர்கதினா ஹாதா மா வஅதர் ரஹ்மானு வஸதக்கல் முர்சலூன். ரஹ்மானு வஸதக்கல் முர்சலூன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மக்கள் சமாதியிலிருந்து உயிர் கொடுத்து எழுப்பப்பட்ட உடனே, சூர் ஊதப்பட்ட உடனே சமாதியிலிருந்து எழுப்பப்படுவார்களே, அந்த எழுப்பப்பட்ட மக்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், எங்களுடைய துக்கமே. அந்த மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை காலு யா வைலனா, எங்களுடைய கேடே, எங்களுடைய துக்கமே, எங்கள் தூங்கும் இடங்களிலிருந்து எங்களை எழுப்பியவர் யார் என்று அவர்கள் கேட்பார்கள். அப்படி கேட்கும் மாத்திரத்தில் அர் ரஹ்மான் வாக்களித்ததும், அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ், அளவற்ற அருளாளனாகிய அந்த அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததும், அவனுடைய தூதர்கள் உண்மை என்று கூறியதும் இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும். அப்ப சமாதிகளிலிருந்து வெளிப்பட்டு அந்த மக்கள் விரைந்து வரும்போது எங்களுக்கு ஏற்பட்ட துக்கமே, எங்களை தூங்கும் இடங்களிலிருந்து எங்களை எழுப்பியது யார் என்ற அந்த கேள்வியோடு அவர்கள் வருவார்கள். அப்படி வருகிற பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும், அல்லாஹ் உங்களுக்கு எதை வாக்களித்தானோ, அவனுடைய தூதர்களான நபிமார்கள் உங்களுக்கு எதை உண்மை என்று கூறினார்களோ அது இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய விசாரணை மிக கடுமையாக இருக்கும் என்பதையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை எந்த ஒரு மனிதன் நம்பவில்லையோ அந்த மனிதன் மறுமையில் நஷ்டவாளியாகத்தான் இருப்பான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவனை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு அறிவுரையை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமை யஃஅல் ஸாலிக ஃபஉலைக ஹுமுல் காஸிரூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மக்கள் செல்வமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருள் செல்வமும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுவதை விட்டும் உங்களை தடுத்து விட வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான் மூமின்களுக்கு, உங்களுடைய பொருள் செல்வமோ உங்களுடைய மக்கள் செல்வமோ நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும், நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் உங்களை தடுத்து விட வேண்டாம். அப்படி எந்த மனிதனை அவனுடைய பொருளாதாரமோ மக்கள் செல்வமோ அவன் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தடுத்து விட்டதோ அவன்தான் நஷ்டவாளி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எந்த ஒரு மனிதன் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தன்னுடைய வியாபாரத்துக்கு தன்னுடைய பிசினஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த மனிதன் படைத்த இறைவனான அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் அவனை துதிப்பதை விட்டும் வணங்குவதை விட்டும் எந்த ஒரு மனிதன் விலகிவிட்டானோ, அவனுடைய வியாபாரமோ குடும்பமோ அவன் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் அவனை தடுத்து விடுமேயானால் அவர்கள் அனைவருமே நஷ்டவாளிகள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த நஷ்டத்திலிருந்து, நமக்கு மறுமையில் ஏற்படக்கூடிய நஷ்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவன் அல்லாஹ். நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல உறுதிமிக்க மக்களாக இருக்க வேண்டும். நன்மையான காரியங்களை அதிகமாக செய்து வர வேண்டும். வணக்க வழிபாடுகள் விஷயத்தில அல்லாஹ்வுக்கு குறை வைக்காத மக்களாக நாம் வாழ்ந்து மரணித்தால்தான் மறுமையில் அல்லாஹ் நம்மை எழுப்பும் போது நாம நிம்மதியானவர்களாக எந்திரிக்க முடியும். அல்லாஹ் மறுமையில் எழுப்பும் போது யாரெல்லாம் சந்தோஷத்தோடு இன்பத்தோடு வருவார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட மக்கள் மட்டுமே மறுமையில் அல்லாஹ் எழுப்பும் போது இன்பத்தோடு சந்தோஷத்தோடு வருவார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான்.
யார் பாவிகளாக குற்றவாளிகளாக வாழ்ந்து அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத பாவிகளாக குற்றவாளிகளாக யார் மரணித்தார்களோ அவர்கள் மறுமையிலே எழுப்பப்படும் போது மிக வேதனைப்பட்டவர்களாக, கை சேதப்பட்டவர்களாக, நஷ்டமடைந்த நிலையில்தான் மனுஷரிலே வந்து நிற்பார்கள் என்பதை அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் இந்த புனிதமிக்க ரமலானில அவனை தொழுது அவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். இறைவா, எங்களை மறுமையில் நல்லோர்களின் கூட்டத்தில் சேர்த்து விடு, எங்களை நஷ்டவாளிகளாக ஆக்கி விடாது, எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடாது, எங்களுக்கு மறுமையில வெற்றியை கொடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து மறுமையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.